மார்ச் 22ஆம் தேதி 2006ஆம் ஆண்டு நான் இயேசுநாதரால் தொடப்பட்ட நான். கடைசி 18 வருடங்களாக எனக்கு நடந்த விஷயத்தை எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதாக்கள் எல்லாரோடையும் வாய் மூலமாகவும் அல்லது நான் எழுதின சாட்சி மூலமாக இதை நான் பகிர்ந்திருக்கிறேன். ஆனால் இப்போ நான் 18 வருடங்களுக்கு பிறகு வீடியோவாக என்னோட சாட்சியை யூடியூப்ல போட்டிருக்கிறேன். எனக்கு நடந்த சகல விஷயங்களும் உண்மையான விஷயங்கள். நீங்க போய் பார்க்கலாம். இப்ப நான் என்ன கதைக்க போறேன்டா, எங்களை உருவாக்கிய ஆண்டவர், அதாவது எங்களோட கடவுள் தகப்பன், அவருடைய மகன் இயேசுநாதர், அதோட நாங்க, அதாவது இந்த உலகத்துல உருவாக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள். எங்கள் 3 பேருக்கும் இடையில இருக்கிற எந்த விதத்துல நாங்க ஒரு ஆளோட ஒரு ஆள் தொடர்பு இருக்குது, அதாவது இங்கிலீஷ்ல கனெக்டட் என்று சொல்லுவோம். இதை நாங்க அறிகிறது மிகவும் முக்கியம். இதை அறிஞ்சாதான் என்ன காரணத்துக்காக வேண்டி நாங்க கடவுளை தேடி போடுவோம், இயேசுநாதர் உண்மையான கடவுள் என்ற எல்லாவற்றையும் அறிவோம். ஆண்டவர், அதாவது உலகத்தை உருவாக்கிய ஆண்டவர், ஆரம்பத்துல அவரும் அவரோட சார்ந்த சம்மனசுகள், அதாவது கடவுள் ஒரு ஆவி, அதாவது ஒரு ஸ்பிரிட், ஒரு தூய்மையான ஒரு ஆவி தான் கடவுள். அதே போல சம்மனசுகளும் ஒரு ஆவி. இந்த சம்மனசுகள் கடவுளுக்கு பாடுறது, அவரை போற்றுறது, இப்படி அவர்களுக்கு ஒரு கடவுளோட இருந்த ஒரு இதுதான் சம்மனசு. ரைட்? அவையிலும் மனிதர்கள் மாதிரி இல்லை, ஆனா அவையில் கடவுளோட போற ஆக்கள். இப்ப கடவுள், அதாவது உலகத்தை உருவாக்கிய ஆண்டவர் மிகவும் தூய்மையானவர். அவருக்கு தூய்மை மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அவருக்கு ஆக்க மாத்திரம் தான் தெரியும், அதாவது அழிக்க முடியாது. அவர் அழிக்க மாட்டார். அவர் நல்ல விஷயங்கள் மாத்திரம்தான் செய்வார், நன்மைகள் மாத்திரம்தான் செய்வார், துன்பங்கள் செய்ய மாட்டார். அவருக்கு கண்ணீர் இதுவரை ஒன்றும் தெரியாது. அவருக்கு சந்தோஷம் மட்டும்தான் தெரியும். நல்லவர், மிகவும் உயர்ந்தவர். அவர் எங்களை மாதிரி இல்லை. அவர் ஒரு எங்களால் வர்ணிக்க முடியாத ஒரு ஆள் தான் கடவுள், உலகத்தை உருவாக்கியவர். இந்த உலகத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அழகா அவர் இந்த உலகத்தை படைச்சிருக்கிறார். அப்ப இந்த தூய்மையான கடவுள் அவருடைய அன்பை யாரோடையும் பகிர வேணும் என்ற காரணத்தால அவர் ஆதாமும் ஏவாளும் என்ற மனிதர்களை உருவாக்கினார். இந்த ஆதாமையும் ஏவாளையும் அவர் உருவாக்கிய போது அவர் அவருடைய சுவாசத்தை அவங்களுக்குள்ள அனுப்பினார். அந்த ஆதாமும் ஏவாளுக்கு ஒரு ஆவி, ஒரு தூய்மையான ஆவி. அந்த ஆவி கடவுளோட ஆவி. அதை நாங்க இங்கிலீஷ்ல ஸ்பிரிட் என்று சொல்லுவோம். அவங்களுக்கு ஒரு ஆத்மாவையும் கொடுத்தார். அந்த ஆத்மா சோல் என்று சொல்லுவோம். கடைசியா அவங்களுக்கு ஒரு உடலை கொடுத்தார், அதான் பாடி என்று சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. இந்த ஆதாமும் ஏவாளும் தூய்மையா இருந்தாங்க. கடவுள் அவங்களை உருவாக்குனது தண்ட அன்பை பகிர்ந்து கொள்ளும். கடவுள் அவர்களோட அன்பை பகிர்ந்ததுக்கு என்ன, அவர் முழுமையாக அவர்களை அன்பு செஞ்சார், நேசித்தார். அந்த நேசத்தை எங்களால வர்ணிக்க முடியாது. ஆனா ஆதாமையும் ஏவாளையும் அவர் கட்டுப்படுத்த இல்லை, தன்னை திரும்ப அன்பு பண்ணணும். என்னன்னு சொன்னா, உண்மையான அன்புன்றது நாங்க கட்டுப்பாடாக என்ன திரும்ப அன்பு செய்யுன்னு சொன்னா அது உண்மையான அன்பு அல்ல. சரி, கடவுளுடைய அன்பு உண்மையான அன்பு. அவங்களுக்கு கடவுள் அவையோட ஆசைப்படி விருப்பப்பட்டா தன்னை அன்பு பண்ணலாம் என்றதான் விட்டார். அது ஃப்ரீடம். அதே நேரம் அவங்களுக்கு எது சரி எது புல என்று தீர்மானிக்க கூடிய இயல்பை அவங்ககிட்டே விட்டார், அவங்களே டிசைட் பண்றதுக்காக. அதாவது ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அவையிலே அதை டிசைட் பண்ணலாம். ஏன்னா கடவுள் கட்டுப்படுத்தல, அதான் உண்மையான அன்பு. ஆனா எங்களோட தகப்பன் கடவுள் அவங்களுக்கு எது சரி எது புல என்றதை மாத்திரம் எடுத்து காட்டினார். ஆனா அதை
டிசைட் பண்றத அவங்களோட கையிலே விட்டுட்டார். இது மனிதர்களை உருவாக்கும் போதே கடவுள் இதை செஞ்சுட்டார். அப்ப ஆதாமும் ஏவாளும் ஆரம்பத்துல தூய்மையா இருந்தார்கள். கடவுளுக்கு பக்கத்துல, அதாவது ஆண்டவராகிய எங்கட தகப்பனாகிய ஆண்டவருக்கு பக்கத்துல தூய்மையான மக்கள் மாத்திரம்தான் இருக்கலாம். அதாவது தூய ஆவி மாத்திரம்தான் இருக்கலாம். இப்ப இந்த சம்மனசுகள் இருக்குது. இந்த சம்மனசுகள்லையும் உயர்தர சம்மனசுகள் இருந்தாங்க. அதுல மார்னிங் ஸ்டார் ஒரு சம்மனஸ் இருந்தார். இங்கிலீஷ்ல மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவார். அதே மாதிரி கேப்ரியல், ரஃபாயல், மைக்கேல் இவரெல்லாம் உயர்தரத்தில் இருக்கிற சம்மனசுகள். அவைகளுக்குள்ள வேற சம்மனசுகளும் இருந்துச்சு. இந்த மார்னிங் ஸ்டார் சம்மனசு, இந்த சம்மனசுகளுக்கும் சரியான பவர் இருந்தது. கடவுள் மாதிரி இல்லை, ஆனா அவைகளுக்கும் பவர் இருந்தது. இந்த மார்னிங் ஸ்டார் இந்த சம்மனசு கடவுள் மாதிரி தானும் பெற வேணும் என்று எண்ணினார். ப்ரைடுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அவரும் கடவுள் மாதிரி தானும் இருக்கணும் என்று பெருமை, அவருக்கு அந்த பெருமை, அதுதான் அந்த சரியான வார்த்தை. பெருமை வந்தது. பெருமை கடவுளை மாதிரி தான் இருக்கவன். அதோட 1/3 சம்மனசையும் தன்னோட சேர்த்து கடவுளுக்கு எதிராக நடக்க தொடங்கின. இது கடவுளுக்கு பிடிக்கல. இந்த மார்னிங் ஸ்டார் என்ற சம்மனசு கடவுளை தாக்க முடியாது. ஏன்னா கடவுள் சரியான பவர்ஃபுல். அப்ப கடவுளை நோகடிக்க வேணும், கடவுளை தாக்க வேணும்ன்றா ஒரே ஒரு வழி, கடவுள் உருவாக்கிய இந்த பிள்ளைகளை பிள்ளையான வழியில நடத்த வேணும். அப்பதான் அதால கடவுளை தாக்கலாம். இந்த பிள்ளைகளை கடவுள்ல இருந்து பிரிக்க வேணும்ன்றதான் அவரோட எண்ணம். அதனால அவர் என்ன செஞ்சாருன்றா, கடவுளுக்கு எதிராக ஏதோ ஒரு விஷயத்த இந்த ஆதாமும் ஏவாளையும் ஏவி செய்ய விட்டுட்டார். அப்ப இந்த ஆதாமும் ஏவாளும் ஏமாத்தம் அடைஞ்சு இந்த மார்னிங் ஸ்டார் இந்த சம்மனசு சொன்னதை நம்பி கடவுளுக்கு எதிராக ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கணும். அவங்க கடவுளுக்கு எதிராக இதை செஞ்ச போது அவங்களோட தூய்மையான ஆவி தூய்மையற்றதாகிட்டு. அப்ப தூய்மையற்ற அடைஞ்ச உடனே ஆதாமும் ஏவாளும் தூய்மையான கடவுளுக்கு பக்கத்துல இருக்க முடியாமல் போய்விட்டது. ஆகவே கடவுள் அவர்களை இந்த உலகம், நாங்க இங்க இருக்கிற உலகத்துக்கு தனக்கு அருகில இருக்காம அவையில அனுப்பி விட்டுட்டார். அப்போ ஆதாமும் ஏவாளும் இந்த உலகத்துக்கு வந்த போது அவங்களோட இந்த மார்னிங் ஸ்டார் என்ற சம்மனசும் 1/3 சம்மனசுகள் மார்னிங் ஸ்டாரோட இருந்த சம்மனசுகளையும் இந்த உலகத்துக்கு அனுப்பி விட்டுட்டார். இந்த மார்னிங் ஸ்டார் நாங்க சொல்ற சம்மனசு யாருன்னு சொன்னா, அதைத்தான் நாங்க இப்ப சாத்தான் சொல்றோம், சேட்டன் என்று சொல்றோம். அவரோட 1/3 சம்மனசுகளும் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டது. அது இங்கிலீஷ்ல டீமன்ஸ் சொல்லுவோம். இந்த சம்மனசுகளோட முக்கிய குறிக்கோளே கடவுளை நோஅடிக்கிறது, கடவுளை தாக்குறது. அவைகளுக்கு கடவுளை தாக்க இயலாது, தாப்பனாகியங்கிற கடவுளை தாக்க முடியாது. ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய ஆதாமும் ஏவாள் அவர்களிடம் வர சந்ததிகள் எல்லாரையும் புலையான வழியில நடத்துறது தான் இந்த சாத்தாண்ட வேலை. இது புலையான வழியில நடக்கும் போது இதால நோகப்படுறது இந்த பிள்ளைகளை உருவாக்கிய தகப்பன், அதாவது எங்கட தகப்பன், உலகத்தை உருவாக்கிய ஆண்டவர். அப்ப இந்த கடவுள், எங்களை உருவாக்கிய தகப்பன் ஆதாமும் ஏவாளையும் உருவாக்கும் போது அவர் ஒரு சிஸ்டம் ஒன்று போட்டிருக்கிறார். அந்த சிஸ்டம் என்னன்னு சொன்னா, ஆதாமும் ஏவாளும் குழந்தைகளை பெறுவாங்க, அவங்களோட குழந்தைகள் தொடர்ந்து குழந்தைகளை பெறுவாங்க. இப்படி சமுதாயமா மனிதர்கள் உருவாகி கொண்டே இருப்பாங்க. இதே போல மிருகங்களும் உருவாகி கொண்டிருக்கு, மரங்கள், செடிகள் எல்லாமே உருவாகி கொண்டிருக்கு. காலையில எழும்புனா வெயில் வருது, இரவண்டா இரவு இருட்டு வருது. இதெல்லாம் கடவுள் ஒரு சிஸ்டமா உருவாக்கி வச்சிருக்கிறார். இது நடந்து கொண்டே போகும். இப்ப அவர் ஆதாமும் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகள்
அவர்களுக்கு வந்து சில குணாதிசயங்களை கொடுத்திருக்கிறார். அதாவது தங்களோட தகப்பன் தாயிட்ட இருந்து இருக்கிற குணாதிசயங்கள் வரும். அதாவது ஆதாம் வளம் கோபமா இருந்தா இவங்களுக்கும் கோபம் வரும். இப்ப நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க உங்களோட அம்மா அப்பா மாதிரி தான் இருப்பீங்க. அல்லது உங்களோட நிறம், உங்களோட குணாதிசயங்கள் எல்லாமே உங்களோட தாய் தகப்பன் அல்லது உங்களோட அம்மம்மா அப்பப்பா அவையில்ட்ட இருந்து தான் வரும். அதாவது உங்களோட சந்ததியில இருக்கிறது தான் உங்களுக்கு வரும். வேற ஆக்கள்கிட்ட இருந்து வர முடியாது. இது கடவுள் இந்த சிஸ்டத்தை செய்யும் போது செஞ்ச விதம். இப்ப நீங்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா, உங்களோட டாக்டர்கிட்ட போனீங்கன்னா, டாக்டர் உங்கள்ட்ட உடனடி கேட்பார். உங்களோட ஃபார்ம் ஒண்ணு தந்து சொல்லுவா. ஃபில் பண்ணுங்க. இதுல உங்களோட அம்மா, அப்பாவுக்கு என்னென்ன வருத்தங்கள் இருக்கு. இல்லாட்டி உங்களோட அம்மாவுக்கு என்ன வருத்தங்கள் இருக்குது. அப்பா, அப்பாவுக்கு என்ன இருக்கு. கேன்சர் இருக்குதா? டயபிட்டிஸ் இருக்குதா? இது ஏன் கேட்கறதுன்னு சொன்னா, சந்ததியா எங்களுக்கு இந்த வருத்தங்கள் இதுகள் எல்லாம் எங்களுக்கு தொடர்ந்து வரும். எங்களோட அம்மா, அப்பா, எங்களோட மூதாதையரிலிருந்து, எங்களோட சொந்தத்திலிருந்து. ஆகவே எங்களுக்கு எங்களோட நிறங்கள், எங்களோட உயரங்கள், நாங்க எங்களோட முகபாவனைகள் எல்லாம் வர்ற மாதிரி வருத்தங்களும் வருது. இதே போல எங்களோட ஆவி, எங்களோட அம்மா அப்பால இருக்கிற ஆவி, அவையோட அம்மா அப்பா இருக்கிற ஆவியும் எங்களுக்கு தொடர்ந்து வருது. ஆகவே ஆதாமும் ஏவாளும் ஆரம்பத்துல கடவுளுக்கு எதிரா போய் அவங்களோட ஆவி வந்து தூய்மையற்றதாகிட்டு. ஆகவே அந்த ஆவி தொடர்ந்து பிறக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தொடர்ந்து போய்கொண்டே இருக்குது. ஆகவே உங்களோட அம்மா அப்பால இருந்து உங்களுக்கு வருது. அப்ப நீங்களும் வந்து பிறக்கும் போதே உங்களோட ஆவி வந்து தூய்மையற்ற ஆவியோட தான் நீங்க பிறக்கிறீங்க. அப்ப இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் தூய்மையற்றதாக தான் பிறகுது. அது சாகும் வரையும் மிகவும் திறமா இருந்தாலும் தூய்மையற்றதுதான் இருக்கு. சோ தூய்மையற்றதா இருக்கிற ஒருவருமே உலகத்தை உருவாக்கிய கடவுள் எங்கட தாப்பனுக்கு பக்கத்துல போய் இருக்கவே முடியாது. இருக்கவே முடியாது. ஒரு இத நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பெரிய ஒரு கடல்ல ஒரு இங்க் துளிய நீங்க போட்டீங்கன்னா, அந்த இங்க் துளி எங்கட கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா கடல் வந்து மிகவும் பெருசு. ஆனா, அதுக்காக வேண்டி கடல் வந்து தூய்மையா இருக்குன்னு சொல்லல. ஏனென்றா அதுல ஒரு இங்க் துளி பட்டுதுன்றா நாங்க சொல்லலாம். சொல்லல அது இங்க் துளி இல்லன்ட்டு. இங்க் துளி இருக்குது. அதே மாரி தான் எங்கட பாவங்கள். எங்களுக்குள்ள எங்கட ஆவி வந்து தூய்மையற்றதாகிடுது. ஏனென்று சொன்னா, இது எங்கட ஆதாமும் ஹவ்வாலும் ஆரம்பத்துல செஞ்ச பாவத்தால். ஆதலால் உலகத்துல பிறக்கிற ஒருத்தருமே ஆண்டவராகிய கடவுள்கிட்ட போக முடியாது. ஏன்னா எல்லாருமே தூய்மையற்றவர்கள். ஆரம்பத்திலே கடவுள் எங்கட ஆண்டவர் உலகத்தை படைத்த தகப்பன் அவருடைய இன்னொரு உருவம் தான் இயேசுநாதர். அவர் வந்து எங்களை மாதிரி மனித உருவம். ஆனா அவருக்கு உள்ள இருக்கிறது கடவுள் தகப்பன் ஆவிதான் இருக்குது. ஆகவே அவரை வந்து ஆண்டவர்ட மகன் என்று சொல்றோம். இயேசுநாதர் வந்து ஆண்டவர்ட மகன். அவர் எங்களை மாதிரி தான் இருக்கு. நாங்களும் அவர் கடவுள்ட பிள்ளைகள். ரைட். ஆனா எங்கட ஆவி வந்து தூய்மையற்ற ஆவி. இயேசுநாதர் வந்து எங்களை மாதிரி தான் இருப்பார். ஆனா அவரோட ஆவி வந்து கடவுள்ட ஆவி. அவர் கடவுள். முழுமையான கடவுள். அப்ப உலகத்துல வந்து ஆரம்பத்துல ஆதாமும் ஹவ்வாலும் புல செஞ்ச நேரம் கடவுளுக்கு உடனடியா தெரியும். ஆண்டவராகிய கடவுளுக்கு உடனடியா தெரியும். தகப்பனுக்கு. அதாவது இந்த மக்கள் நான் போட்டிருக்கிற இந்த சிஸ்டம் பிள்ளைகள் பிறக்க போகுது, இதுகள் நடந்து கொண்டு போகுது, ஒருத்தருக்குமே என்கிட்ட வர முடியாது. ஆதலால அவரோட மகன் இயேசுநாதர் தான் இந்த ஆக்களை ரட்சிக்க வேணும். அதாவது கடவுள் தான் எங்களை உருவாக்கணும். ஆகவே அவரே தான் எங்களை திரும்ப அவர்கிட்ட எடுக்க வேணும். ஏன்னா அவரோட அன்பு இல்லாட்டி எங்களை ஒருத்தராலையும் அவர்கிட்ட போயிடாது. அன்பால அவர் எங்களை உருவாக்குனவர். அப்ப அந்த அன்பால உருவாக்குன அவர் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார். அப்ப அந்த துக்கத்தின் நிமித்தம் இந்த உலகத்துல இருக்கிற அவரோட பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழி அவரோட மனித உருவம் இந்த உலகத்துக்கு வர வேணும். ஏன் அவர் வர வேணும் நினைச்சு பார்த்தா எங்கட பாவத்துக்கு பரிகாரம் செய்ய யாராவது ஒரு ஆள் வர வேணும். ஏனென்று சொன்னா தூய்மையற்ற ஆவிய இல்லாமக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தூய்மையான ஆவி. அந்த தூய்மையான ஆவி இந்த உலகத்துல ஒருத்தருக்குமே இல்லை. கடவுளை தவிர. அதாவது இயேசுநாதரை தவிர.
ஆகவே இந்த தூய்மையற்ற எங்கட உடம்புக்குள்ள இருக்கிற ஆவிய தூய்மையாக்குறதுக்கு தூய்மையான இயேசுநாதர் கடவுள் இந்த உலகத்துல வந்து இறங்கினார். அவர் வாரதுக்கு முதலே கடவுள் அந்த வார ஆளை, ஏன்னா நாங்க எல்லாம் மனிதர்கள், அந்த வார ஆள் சில சில விஷயங்கள் நடக்கும் அவருக்கு. அவர் எங்க பிறப்பார், யாருக்கு பிறப்பார், எப்படி பிறப்பார், எப்படி இறப்பார், அவரை சுத்தி இருக்கிறார்கள் அவரை விட்டுட்டு, அவர் நம்பி இருக்கிறார்கள் அவரை விட்டு ஓடுவாங்க, அவருடைய மிகவும் நண்பர்கள்ல ஒருத்தர் அவரை காட்டி கொடுப்பார், எவ்வளத்துக்கு காட்டி கொடுப்பார், எப்படி அவர் சாகுவார், எப்படி அவரை புதைப்பாங்க, இதெல்லாம் அவர் வாரதுக்கு முதலே 600-700 வருடங்களுக்கு முதல் எழுதப்பட்டது. இதை எல்லாத்தையும் இங்க வார கடவுள் இந்த உலகத்துக்கு வரும்போது எங்களுக்கு உடனடியா இதை முதலே எழுதி வச்சது என்னன்னா, எங்களுக்கு அறிகுறியா சொல்றதுக்கு இவர் தான். அப்ப எங்களுக்கு அவரை உடனடியா தெரியும், ஓ இவர் தான் கடவுள், ஏன்னா இவரைப்படி முதலே எழுதி இருக்குது. அப்ப இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு வந்தார், சொன்னபடி எல்லாம் நடந்தது. அப்ப இயேசுநாதர் இந்த உலகத்துல வந்தது எங்கள் பாவங்களுக்காக. அப்ப இயேசுநாதர் இந்த உலகத்துல வந்து அவர் சொன்னது என்னன்னு சொன்னா, நான் கடவுள், தாப்பனாகிய கடவுள்கிட்ட இருந்து நான் வாரன், நான் உண்மையான கடவுள், என்ன பார்க்கறது கடவுளை பார்க்கறதுக்கு சமன், நானும் அவரும் உண்டு. பாவிகளை மன்னிச்சார், அனுசரிச்சார், வருத்தங்கள் இருக்கும் போது வருத்தங்களை இல்லாமாக்குனார், இறந்து போன ஆக்களை உயிர் தழுத்தார். இதெல்லாம் செஞ்சார் கடவுள் இயேசுநாதர். அவர் இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் சொன்னது என்னன்னு சொன்னா, நான் இந்த உலகத்துக்கு வந்தது கடவுள், தகப்பனாகிய கடவுள் என்னத்தை நினைக்கிறாரோ அதை உங்களுக்கு சொல்றதுக்கு. I am coming to tell the thought of God. பழைய ஏற்பாடுகள்ல எல்லாம் ஆக்கள் நினைச்சது, நாங்க நல்லவர்களாக நல்ல விஷயங்களை செஞ்சா நாங்க நிச்சய வாழ்வு எங்களுக்கு வரும். யாரும் ஒரு ஆள் வருத்தத்துல பிறந்து இருந்தா அது அவங்க செஞ்ச பாவத்துக்கால தான் அவங்களுக்கு நடந்துருக்கு. கடவுள் இயேசுநாதர் வந்த போது சொன்னார், அதெல்லாம் அப்படி ஒண்ணும் இல்லை. கடவுள் உங்களை முழுமையா நேசிக்கிறார், அவர் உங்களை உருவாக்கணும். அவர் நீங்க எல்லாம் அவருடைய பிள்ளைகள். அவர் உங்களுக்கு இந்த நோக்கள், வலிகள், சாவு இதொன்னும் அவர் தர இல்லை. நீங்கள் எல்லாரும் கடவுள்கிட்ட தான் போக போறீங்க கடைசியில். இதைதான் அவர் சொன்னார். கடவுள் எங்களை உருவாக்கும் போது, அதாவது எங்கட ஆத்மா ஒரு நாளுமே இறக்காது, எங்கட உடல் மாத்திரம் தான் இறக்கும். நாங்க சாவுண்டு போகும்போது அது உடல் தான், ஆனா எங்கட ஆத்மா தொடர்ந்து சீவிக்கும். அப்ப கடவுள் எங்களை உருவாக்கும் போதே எல்லா மனிதர்களையும் நாங்க தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருப்போம். இந்த உலகத்துல தான் சாவோம்னா தொடர்ந்து வாழ்ந்து, இதுக்கு முடிவே இல்லை. நிச்சய வாழ்வுன்னு சொல்லுவோம், அதாவது வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. அப்ப நாங்க வாழ்ந்து கொண்டே இருக்க போறோம்டா, நாங்க செத்த உடனே நாங்க தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்க போறோம்டா, எங்கட ஆவி தூய்மை இல்லாம இருந்தா எங்களுக்கு எங்கட தகப்பன் கடவுளோட இருக்க முடியாது. தொடர்ந்து நாங்க இன்னொரு இடத்துல இருப்போம், அதாவது தூய்மை இல்லாத ஒரு இடத்துல. தூய்மை இல்லாத இடத்துல இருக்கிறதுன்னு சொன்னா இந்த சாத்தான் இருக்கும், இந்த தூய்மை இல்லாத இடத்துல. ஏனென்றா அதுதான் தூய்மை இல்லாதது. சாத்தானும் அதை சார்ந்த சம்மனசுகளும் தான் அந்த தூய்மை இல்லாத இடத்துல. அது அந்த தூய்மை இல்லாத இடத்துல தொடர்ந்து நாங்க வாழ்ந்து கொண்டே இருப்போம், முடிவில்லாம இறந்த பிறகு. இந்த இடத்துல இது நரகம் என்று சொல்லுவோம். இங்க நெருப்பு, துக்கம், அழுக, பாவம் எல்லாம் இருக்கும், பாவிகள் இருக்கிற இடம். ஆனா தொடர்ந்து நாங்க இந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்ப இயேசுநாதர் இந்த உலகத்துல வந்தது இந்த தூய்மை இல்லாத எங்கட ஆவிய தூய்மையாக்குறது. எப்படி தூய்மையாக்குவார் என்று சொன்னா, அவர் தண்ட கடவுள் தன்மைய அங்கே, அதாவது அவர் வந்த இடத்துல, ஹெவன் என்று சொல்லுவோம், அந்த இடத்துல இருந்து அங்கே விட்டுட்டு இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்துல வந்த போது அவர் இந்த சாத்தானோட ஒரு சேலஞ்ச் பண்ணவர். சேலஞ்ச் பண்ணவர் என்னன்னு சொன்னா, நான் மனிதன் மாதிரியே இந்த வாழ்க்கையை வாழுவேன், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்வேன். அவர் படைச்ச பிள்ளையிலே அவருக்கு மேல துப்பி அடிச்சு, அவருக்கு கேலி பண்ணி, அவரை துக்கப்படுத்தி, அவர் நன்மைகளை செஞ்சு எத்தனையோ புதுமைகள் எத்தனையோ எல்லாம் செஞ்ச போதும் இவங்க
அவரை வந்து தாக்கி அவரை துக்கப்படுத்தி எல்லாம் செஞ்சாங்க. ஆனா அந்த ஆண்டவர் மனித உருவத்துல வந்த மனிதனா வந்த இயேசுநாதர் ஒருக்கா கூட அவருடைய கடவுள் தன்மைய அவர் பாவிக்க இல்லை. எந்த காரணம் கொண்டு மற்றவர்களுக்காக வேண்டிதான் அவர் எத்தனையோ விஷயங்கள் செஞ்சார். தன் பிள்ளைகளுக்காக வேண்டிதான் எத்தனையோ விஷயங்கள் செஞ்சார். அவங்கள உயிர்த்தெடுத்தார், அவங்களோட பாவங்களை மன்னிச்சார், அவங்களோட வருத்தங்களை இல்லாமக்கினார், எல்லாம் நல்ல நல்ல விஷயங்களை செஞ்சார். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு தன்னை அறியப்படுத்துறதுக்கு நான் தான் கடவுள். ஆனா தனக்குண்டு அவர் ஒரு பொழுதும் தன்னை கடவுள் தன்மையை காட்டிக்கொள்ள இல்லை. ஏன் காட்டிக்கொள்ள இல்லைண்டா அவர் அதை காட்டிக்கொண்டா இந்த பிள்ளைகள் ஒருத்தருமே தப்பிக்கொள்ள முடியாது. ஒரு தகப்பன் என்ற முறையிலோ ஒரு தாய் என்ற முறையிலோ நீங்க வந்து உங்களோட பிள்ளைகளுக்காக வேண்டி செய்யக்கூடிய பெரிய காரியம் என்ன சொல்லுவோம். ஒரு புள்ள வந்து ஒரு புள்ளையான வழியில போது உங்களால செய்யக்கூடியது என்ன? நாங்க உடனடியா சொல்லுவோம், என்ற உயிரே நான் கொடுப்பேன் இந்த பிள்ளைய காப்பாத்துறதுக்காக வேண்டி. மனிதராகிய நாங்களே எங்களோட உயிரையே கொடுப்போம் எங்களோட பிள்ளைகளுக்காக வேண்டி. எங்களை உருவாக்கிய கடவுள், பாவமே அறியாத கடவுள், தூய்மையானவர் எவ்வளவு செய்வார்? அதைத்தான் அவர் செஞ்சது. அதாவது எல்லாத்துக்கும் உயரானது சாவு. ஒன்றுமே செய்யாத அப்பாவியான கடவுள் எங்களுக்காக வேண்டி இந்த உலகத்துல வந்து இறந்தார். அவர் இறந்த விதம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் ஆணி அடிச்சு கொலை செஞ்சவங்க. அவரை ஏளனப்படுத்தினாங்க, அவரோட முகத்துல துப்புனாங்க, கேலி பண்ணாங்க. நீர் கடவுளாண்டு கேள்வி பண்ணாங்க. நீர் கடவுளண்டா நீர் உம்மா உயிர்த்து கொள்ளலாமே, தப்பிக்கொள்ளலாமே என்று எல்லாம் சொன்னாங்க. அவருக்கு எல்லாம் செஞ்சிருக்கலாம். ஆனா அவர் செய்யாத ஒரே ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த உலகத்துல இருக்கிற என்ன போல பாவிகள், உங்கள மாதிரியாக்கள் எல்லாருமே தப்புறதுக்காக வேண்டிதான். தப்பி தெனட்ட வாரது. ஏனென்றா அவரை பொறுத்தவரை அவர் உருவாக்குன அன்பால உருவாக்குன பிள்ளைகள் நரகத்திலே இருந்து வேகிறத அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஏன்னா அவர் அன்பால உருவாக்குனது. அன்பு அதுதான் முக்கியமானது. அன்பு அன்பால தன்னோடே இருக்கணும் என்று உருவாக்குன இந்த பிள்ளைகள் எல்லாம் பிரிக்கப்பட்டு இந்த நரகத்துல போய் இருந்தா அவருக்கு அது தொடர்ந்து முடிவில்லாம வர முடியாம இருக்கபடியா அவர் சரியா தூக்கப்பட்டுட்டார். அதனால தான் வந்தார். வந்து தண்ட உயிரை இந்த உலகத்துல கொடுத்தார். 3ஆம் நாள் அவர் கடவுள் என்று நிச்சய அதை காட்டுறதுக்காக வேண்டி அவர் உயிர் தெழுந்து திரும்ப போயிட்டார். இப்ப நானும் நீங்களும் ஒரு நாளைக்கு இறக்கத்தான் போறோம். அது நிச்சயம் 100க்கு 100 நடக்கத்தான் போகுது. ஒரு தரம் தப்பேலாம். அது 50 வருஷமா இருக்கலாம், 100 வருஷமா இருக்கலாம், 20 வருஷமா இருக்கலாம், நாளைக்கு கூட முடியலாம் எங்களோட வாழ்க்கை. இந்த உலகத்துல நாங்க எத்தனையோ வடிவான வீடுகள் வச்சிருக்கிறோம், திறமான கார்கள் ஓட்டுறோம், படிச்சிருக்கிறோம், டிகிரிஸ் எடுத்திருக்கிறோம், பணம் வச்சிருக்கிறோம், எத்தனையோ புத்தகங்கள் வாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனா 100க்கு 100 நடக்கக்கூடிய இந்த சாவை வந்து அதை பற்றி நாங்க நினைக்கிறது இல்லை. சாவும் போது அந்த ஒரு இடத்துல போய் பாட்டை பாடி போட்டு போயிடும். ஆனா அதுதான் நிச்சயம். இறந்த ஒருத்தரும் திரும்ப வந்தவங்களுக்கு அங்கால என்ன இருக்குன்னு சொன்னது இல்லை. ஆனா கடவுள் தொடக்கத்திலிருந்து தான் தேர்ந்தெடுத்த ஆக்களை அனுப்பி கொண்டேதான் இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் உலகத்துக்கு என்னதை சொல்ல வேணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். கடவுளே அறியாம இருக்கிற பாவிகளை கூட தேர்ந்தெடுத்து போய் சொல்லுங்க, இது நடந்தது, இப்படி நடந்தது என்று சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறேன். ஆனா அதை ஏற்றுக்கொள்றதுக்கோ அது ஒரு அத்தியாவசியம் என்று ஒருத்தர் நினைக்கவே இல்லை. ஒருத்தரும் அதை அத்தியாவசியம் என்று நினைக்கிறது இல்லை. நான் எப்பயுமே என் மகளுக்கு சொல்லுவேன், நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு உங்களுக்கும் தான் சொல்றேன், நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ஒரு ரூம் ஒன்றுல ஒரு கதவு இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லா பக்கமும் மூடுபட்டு இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள உங்களை போட்டாச்சு. அந்த ரூமுக்குள்ள இப்ப நீங்க அந்த ரூமுக்குள்ள இருக்கிறீங்க. ஒரு நாள் இருப்பீங்க, எவ்வளவு அவஸ்தைப்படுவீங்க நினைச்சு பாருங்க. 5 நாள் அந்த ரூமுக்குள்ள இருக்கலாம், வெளியாலே வர முடியாது. இருட்டுக்குள்ள தொட்டா சிவர் மாத்திரம் தொடுது. எப்படி இருக்கும்? ஒரு மாசம் இருந்தா அப்படி இருக்கும். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துடிப்பீங்க அதுக்குள்ள இந்த வெளியால வர்றது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்படி ஒரு ரூமுக்குள்ள நீங்க தொடர்ந்து, அதாவது வரவே, நீங்க உயிரோட இருப்பீங்க, ஆனா வெளியால வரவே முடியாது. தொடர்ந்து வாழ போறீங்க. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்?
இதுதான் நிச்சய வாழ்க்கை. நிச்சயமா நீங்க வாழ்ந்து கொண்டே இருக்க போறீங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல. அதே நேரம் நீங்க தொடர்ந்து ஒரு திறந்த வழியில அழகான மரங்கள், அழகான மிருகங்கள், சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்து, சண்டையால் சச்சரவு ஒன்றும் இல்லாத ஒரு இடம், ஒரு சந்தோஷமான ஒரு இடத்துல நீங்க இருக்கிறதுன்னா தொடர்ந்து வாழ போறீங்கன்றா எப்படி இருக்கு? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த உலகமே வந்து ஒரு சந்தோஷம் இல்லாத இடம் தான் கணக்கு பேர் கதைப்பாங்க. ஒரே பிரச்சனை, துக்கம், கொலை, கொள்ளை, சண்டை எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இந்த உலகத்தை விட்டு போகணும்னு தான் கணக்கு பேர் நினைப்பாங்க. அப்படி இருக்கும் போது நரகம் வந்து இத மாதிரி 1000 மடங்கு. இந்த உலகத்துல வந்து நீங்க இருந்தாலும் ஒரு ஒரு காலத்துக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சு போயிடலாம். ஆனா நரகத்துல அது முடியாது. அப்படியே போய்க்கொண்டே இருப்பீங்க. தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. ஆகவே ஆண்டவர், உலகத்தை படைச்ச ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து இரத்தத்தை சிந்தி எங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு அவர் வந்து அவர் கண்ணீர் விட்டு அழுதவர். லாசரஸ் செத்தது என்று கேட்ட உடனே கண்ணீர் விட்டு அழுதவர். அதாவது ஏன் கண்ணீர் விட்டு அழுதவர் என்றா, இது நடக்கக்கூடாத விஷயம், சாவு நடக்கக்கூடாத விஷயம். ஆனா நடந்துடுது. ஏன்னு சொன்னா நாங்க செஞ்ச பாவத்தான். வருத்தங்கள் நடக்கக்கூடாது கூடாத விஷயங்கள். ஆனா நடந்தது ஏன்னு சொன்னா பாவம் எங்களோட உடம்புல இருக்கிறதா. இந்த பாவத்திலிருந்து எங்களை காப்பாத்தி எங்களை தன்னோட கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக வேண்டி தான் கடவுள் மனிதனாக இந்த உலகத்துல வந்து அவரோட மனித உருவம் எங்களுக்காக வேண்டி தன்னை உயிரை விட்டுட்டார். இப்ப நீங்க கடவுளை வந்து இயேசுநாதரை நம்பி இவர் கடவுள், இவர் எங்களுக்காக வேண்டித்தான் வந்து இறந்தார் என்று நீங்க நம்புனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கடவுளோட பரிசுத்த ஆவி வந்துடும். அதுக்கு பிறகு நீங்க பயம் இல்லாம இந்த உலகத்துல இருந்து கண்மூடி சாகும் போது பயம் இல்லாம அடுத்த உலகத்துக்கு போகணும். அடுத்த உலகத்துல நீங்க தொடர்ந்து கடவுளோட இருப்பீங்க. சாவண்ட சாமான் வராது உங்களுக்கு. உங்களோட ஆத்மா வாழ்ந்து கொண்டே இருக்கும். உங்களோட ஆவி தூய்மையான ஆவியா கடவுளோட இருப்பீங்க. நினைச்சு பாருங்க. எத்தனையோ சமயங்கள்ல சொல்றாங்க நல்லதை செஞ்சா உங்களுக்கு கடவுள் அதுக்கு ஏத்த மாதிரி ரிவார்ட், அதாவது நீங்க கடவுளோட இருப்பீங்க நல்ல விஷயங்கள் செஞ்சா. ஆனா நல்ல விஷயம்ன்றது அது எங்கட சொந்த இயல்புல நாங்க நினைக்கிறது. நான் ஒரு பிச்சைக்காரனோ இல்ல ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு ஆளுக்கு 100 ரூபாவை கொடுத்து போட்டு இது நல்லமுண்டு நான் நினைக்கிறேன். ஆனா கடவுளுக்கு முன்னால போகும்போது அது நல்லதா இருக்காது. என்னன்னு சொன்னா கடவுள் சொல்லுவார் சில நேரத்துல 1000 ரூபாய் கொடுத்தாதான் நீங்க அது நல்லது. அதாவது நாங்க செய்யற செயல்களால நாங்க நல்லதை ஒரு நாளும் எடுத்து நல்ல விஷயங்கள் செய்யலாம். அது நல்ல. ஆனா எங்கட ஆவி வந்து தூய்மையற்ற ஆவி. அதுதான் பிரச்சனை. தூய்மையற்ற ஆவி தூய்மையான கடவுளுக்கு பக்கத்துல இருக்கவே முடியாது. நான் இத வந்து ஒரு விதத்துல திங்க் பண்ணா, நீங்க ஒரு காரை ஓட்டிக்கொண்டு ரோட்ல போறீங்க. போலீஸ்காரன் உங்களை பிடிச்சு கொண்டு போய் ஒரு ஜெயிலில் போட்டுட்டான். போட்டுட்டு சொல்றார், நீங்க 100 ரூபா கொடுத்தா தான் இந்த ஜெயில இருந்து வெளியால வரலாம். ஆனா கூட பர்ஸ்ல கையிலையும் காசு இல்ல, பர்ஸ்லயும் இல்ல, எங்கேயுமே இல்ல. கூட அந்த காசு இல்ல. அப்ப நீங்க அதுக்குள்ளே தான் இருக்கணும். அவன் சொல்றான், நீங்க தொடர்ந்து இதுக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ ஒரு ஆள் வந்து சொல்றார், ஓகே நான் 100 ரூபா கொடுக்குறேன் இவருக்காக வேண்டி, இவர் வெளியாக வரலாம். ஆனா இவர் வந்து நான் கொடுக்குற 100 ரூபாவை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டா வெளியால வரலாம். ஒன்றில் நீங்க அந்த 100 ரூபாவை ஏற்றுக்கொண்டு வெளியால வரலாம், அல்லது நீங்க உள்ளுக்குள்ளே இருக்கலாம். அவர் 100 ரூபா கொடுத்தாலும் எனக்கு கணக்கில் நான் வர மாட்டேன், நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் உள்ளுக்குள்ளே நான் நினைச்சபடி இதுக்குள்ளே இருக்க போறேன்னு இருக்கலாம். இதுதான் இந்த இயேசுநாதரோட எங்களுக்காக வேண்டி வந்து இறந்தது. எங்களுக்காக வேண்டி அவர் வந்து இறந்து தண்ட தூய்மையான ஆவிய எங்களுக்கு பரிகாரமா இந்த உலகத்துல வந்து ரத்தத்தை சிந்தி, முழு ரத்தத்தையும் சிந்தி, கண்ணீர் விட்டு, அழுது எப்படி இருந்திருக்கும் அவரை குருசுல போடும்போது. தண்ட சொந்த பிள்ளைகள் தான் கண்ணை திறந்து பார்க்கும்போது தான் உருவாக்கின ஒவ்வொரு சொந்த பிள்ளையும் தன்னை ஏளனப்படுத்தி, தன்னை கேவலப்படுத்தி, தனக்கு மேல துப்பி எப்படி இருக்கும்? நீங்க ஒரு தாப்பனோ தாயா இருந்து உங்களோட புள்ள உங்களுக்கு அதை செஞ்சா எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்க முடியாது. தெரியாதாக்களே எங்களுக்கு எதுவும் செய்யும் போது எங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்கு. அப்ப உலகத்தை உருவாக்கின கடவுளே கண்ணை திறந்து பார்க்கும்போது தன்னை சுத்தி இருக்கிற அவ்வளவு பேர் ஆணி அடிச்சு ரத்தம் சிந்தி எங்களுக்காக வேண்டி இறந்தவர் எங்கட கடவுள், உண்மையான கடவுள். எல்லா சமயத்திலையும் கடவுள் எங்கேயோ இருக்கிறார். வானத்தை நோக்கி
பார்க்குறாங்க, எத்தனையோ எல்லாம் செய்கிறாங்க. கடவுள் எங்கேயோ இருக்கிறார், வரமாட்டார், அவர்கிட்ட எங்களுக்கு போக இயலாது என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. எங்கட சமயத்துல மாத்திரம்தான் ஆண்டவர் தன்னுடைய வானத்துல இருக்கிற இடத்துல விட்டு எங்களுக்கா வேண்டி இறங்கி வந்து மனிதன் எங்கட இதிலே வந்து வாழ்க்கை என்றா என்ன, கடவுள் என்றா என்ன, ஆண்டவர் என்னத்தை நினைக்கிறார், எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி தந்துட்டு போயிட்டார். திரும்ப வருவார், உலக முடிவுல திரும்ப வருவார். முடிவுல வந்து அந்த நேரத்துல நாங்க வந்து அவரை ஏத்துக்கொண்டோமா இல்லையா, நாங்க இந்த உலகத்துல என்ன மாதிரி வாழ்ந்தோம், என்னென்ன நன்மைகளை செஞ்சோம், அவ்வளவுதான். எங்களோட வாழ்க்கையில நாங்க என்ன நல்ல விஷயங்கள் செஞ்சோம், எப்படி கடவுளை ஏத்துக்கொண்டோம், கஷ்டம் துன்பம் வருத்தங்கள் அதுல எல்லாம் போகட்டும். ஆனா நாங்க கடவுளை ஏத்துக்கொண்டோமா, இயேசுநாதரை ஏத்துக்கொண்டோமா, எங்களை உருவாக்கிய தகப்பனை ஏத்துக்கொண்டோமா, பைபிளை வாசிச்சோமா, அவர் சொன்னபடி நடந்தோமா, இதுதான் முக்கியமே ஒழிய நாங்க படிச்ச படிப்பு, எங்கட பணம், எங்கட அமைப்பு, இதுவெல்லாம் நாங்களா ஒண்ணும் செய்யல. இதெல்லாம் எங்களுக்கு தரப்பட்டது, எங்களுக்கு தரப்பட்டது. ஆகவே கடவுளை தேடுங்க. கடவுள் வந்து பைபிள வாசிங்க ஒவ்வொரு நாளும். 30 நிமிஷமோ 15 நிமிஷமோ நித்திரை வந்தாலும் கிளம்பல பைபிள பக்கத்துல வச்சுக்கொண்டே படுங்க. ஏழுமான நேரங்கள் எல்லாம் கடவுளை தேடுங்க. அவருடன் தாப்பன் நாங்க எங்கட பிள்ளைகளாக இருக்கும்போது தாப்பனோட எப்படி கதைப்போனோமோ, தாயோட எப்படி கதைப்போமோ, அதே மாதிரி அவரோட கதைங்க. பெரிய வார்த்தைகள் ஒன்றும் தேவையில்லை. சும்மா சர்வசாதாரணமா கதைங்க. அவரை நீங்க தேடி போனீங்கன்னா அவர் வருவார். உங்களுக்கு பின்னால என்னன்னு சொன்னா அவர் வந்து உங்களை முழுமையாக தன்னிட்ட வர வேண்டும் என்று ஆசைப்படுறார். அதனாலதான் எங்களை மாதிரி என்ன மாதிரி பாவியல் எல்லாம் அவர் தேர்ந்தெடுத்து தான் யார் என்று எங்களுக்கு காட்டினது. ஆகவே இதுவரை மிக முக்கியம் ஏன்னு சொன்னா இது வந்து இந்த உலகத்துல சீவிக்க மட்டும்தான் எங்களுக்கு இந்த சான்ஸ். எங்களுக்கு இந்த இந்த சான்ஸ் இருக்கு. இந்த நேரத்துல தான் இதை அவரை தேடி போறது. அதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு ஒன்றுமே செய்யல, ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கு பிறகு வாழ்நாள் பூராவும் ஒன்றில் அவரோட சந்தோஷமா இருக்கலாம், அல்லது நரகத்துல சாத்தானோட இருக்கலாம். இது நான் 100க்கு 100 வீதம் எனக்கு தெரியும். இதுதான், இது உண்மை. நன்றி.